10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை செய்வோம் என்று சொன்னார்கள். 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. கல்லணையில் தூர் வாருவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளின் மாநில நலனில் அக்கறை இருந்தால், விவசாயிகளின் நலன் அக்கறை இருந்தால் கல்லணை பகுதியை கால்வாய்களை தூர்வார வேண்டுமா வேண்டாமா? அதற்கெல்லாம் இப்பொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்க போகிறது. கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு கல்லணையினுடைய கால்வாய்களை தூர்வார போகிறது. மத்திய அரசுடைய திட்டம். எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களையும் தமிழக அரசு ஸ்டிக்கர் போடுறாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் எல்லா கடைகளிலும் இன்னைக்கு ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தெரியுமா இல்லையா? அத்தனையும் மத்திய அரசு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல் இன்னைக்கு அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காவிரியிலே தண்ணீர் வருகிறது. ஆனால் விவசாயிகளின் அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அடுத்த மாநிலத்தில் மேகதாதுவில் அணை கட்டுகிறார்கள். தடுத்து நிறுத்தினார்களா? இல்லை. காரணம், அங்கே கூட்டணி அரசு அங்கே இருக்கிறது. எங்க கேரளாவிலேயும் கூட்டணி அரசு. முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலும் இன்றைக்கு மேகதாதுலே குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். காரணம், நான் கேட்டேன், நான் டெல்டா முதலமைச்சர், நான் டெல்டாக்காரன், தமிழகத்தின் முதலமைச்சர். எவ்வளவு வஞ்சனை! சரி, எல்லா யூனியன்லையும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்களே, அது என்னாச்சு? எந்த இடத்திலாவது ஒரு இடத்திலாவது தானிய கிடங்கு அமைத்திருக்கிறார்களா? இங்க கும்பகோணத்தில் அமைத்திருக்கிறார்களா? ஏதாவது ஒரு இடத்தில்? எங்குமே கிடையாது. ஆனால் சொன்னது 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் கொண்டு வருவோம், எல்லா ஒன்றியத்திலும் தானிய கிடங்கு அமைப்போம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருப்பது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் போல இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியவர், வர வேண்டும் என்று விளங்கியவர், அதற்கு நல்லெண்ணமாக விழுந்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த கூட்டணி உருவாக வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பல்லும் பாடுபட்டவர். அவருடைய தந்தையார் இந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டராக வர வேண்டியவர். தடுத்து நிறுத்தியது யார்? அதை தடுத்தது யார்? ஒரு தமிழன் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், நமது ஒரு சுதந்திர போராட்டத்தில் போராடி ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை இந்த இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியாமல் தடுத்தது யார்? திமுக. ஆனால் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநராக இருந்த கோயம்புத்தூரில் இருந்த நமது சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்திய நாட்டின் உணவு ஜனாதிபதியாக காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் பசும்பொன்னிலே நடந்த தேவர் குருபூஜா விழாவில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி ஜனாதிபதியாக இருந்த சி.பி.ஆர். அவர்கள் இன்னைக்கு நேற்று வந்து மரியாதை செலுத்திவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த மண்ணையும் நேசிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை நேசிக்கின்ற தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா?